தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். என்கிட்ட ஒரு ப்ரோ கேட்டாங்க, ப்ரோ நீங்கள் தான் ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்களே, எனக்காக இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணால் நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் நிறைய விஷயங்களை இன்டர்நெட்டில் அனாலிசிஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். முதலீடுன்னு சொன்னாலே முதல்ல கோல்டு தான். நம்ம கோல்டை பற்றி பேசினா இப்போ இருக்கிற ஒரு கிராம் கோல்டோட விலை 5400. எதனால் இந்த கோல்டோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குன்னா, முக்கியமாக சொல்லப்போனால் கோவிட் பேண்டமிக்னாலேயோ அதிகமாக ஏறிட்டுருக்கு. இன்னொன்று யூஎஸ்ஏவும் சைனாவும் போட்டுக்கிற சண்டையினால் நாளுக்கு நாள் தங்கத்தோட ஏறிட்டே இருக்குது. ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிகமாக தங்கத்தை வாங்கி வைக்கிறதுனால தங்கத்தோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இதே தங்கத்தோட விலை குறையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இப்போ இருக்கிற 5400 இருந்து 4500 4600 இந்த சுச்சுவேஷன் வரதுக்கான கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதலீடு பண்ணவங்க எல்லாருமே திருப்பி அந்த தங்கத்தை விற்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸை எக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுட்டாங்க மார்க்கெட்டில். நம்ம போய் ஒரு இடத்த வாங்கணும்னு நினச்சாலே லட்சக்கணக்கில் தான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சொல்லப்போனால் பேங்க்கில் நம்ம பண்ணுற ஃபிக்ஸ்டு டெபாசிட். ரீசெண்டாக ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐ கம்மி பண்ணாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் எக்கனாமிக் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பப்ளிக் செக்டாராக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மாறுறதுக்கு 1 இயர் ஆகலாம், 2 இயர் ஆகலாம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத் ஆனால் தான் சில விஷயங்கள் எல்லாமே மாறும். ஓகே, நான் இது வரைக்கும் இன்டர்நெட்டில் படித்தது, வெப்சைட்டில் அதிகமாக சர்ச் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு இந்த விஷயங்களை பற்றி நான் அதிகமாக சர்ச் பண்ணேன், அனாலிசிஸ் பண்ணேன். அதில் நான் எனக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற அதிகமான ரேட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் கம்மியாகலாம். ஆனால் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்கள் கோல்டை வாங்கிக்கலாம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட அளவில். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்லேயும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் இப்போ உங்களுக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். 10 to 50 இயர்ஸ் கழித்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்கில் கொடுக்குற எஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஆனாலும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் சில பேங்க்ஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்மளுக்கு தராங்க. பப்ளிக் செக்டாரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பேங்க்ஸில் இருக்கிற எஃப்டி ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதுலேயும் நீங்கள் எஃப்டி பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தெரிஞ்சாதான் அதை விட சில பேங்க்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹையாக தராங்கன்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ. அதில் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 to 5 இயர்ஸ். இப்போ 1 இயரும் நீங்கள் எஃப்டி பண்ணலாம், 2 இயரும் எஃப்டி பண்ணலாம், 3 இயரும் எஃப்டி பண்ணலாம், 4 இயரும் எஃப்டி பண்ணலாம், இல்லை 1 இயர் to 5 இயர் வரைக்கும் நீங்கள் எஃப்டி பண்ணலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 இயர் 2 இயர் இந்த விஷயங்களில் நீங்கள் எஃப்டி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். எஸ்பிஐயில் 4.50 to 6.10% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க இந்த டில் டு டேட்டில். அதே சீனியர் சிட்டிசனுக்கு 5 to 6.60% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அடுத்ததாக சொல்ல போனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போஸ்ட் ஆஃபீஸு. போஸ்ட் ஆஃபீஸில் அதே 1 to 5 இயர்ஸ் அந்த டெபாசிட் டர்னோவர் வச்சு தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ தராங்கன்னா 5.50 to 6.70% வரைக்கும் நம்மளுக்கு தராங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு நிறைய ஏகப்பட்ட பப்ளிக் செக்டார் பேங்க்லேயும் இந்த 4 to 6.10% வரைக்கும் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹையஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தர ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பற்றி தான் சொல்லும். ரீசெண்டாக நம்ம ஆர்பிஐ அப்ரூவல் கொடுத்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இது நிச்சயமாக அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் மிகப்பெரிய பேங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் 4 to 8.25% வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அதில் 4 to 7.50% வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக
ஃபைன்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 4 to 7.50 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 4 to 7.35 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆர்பிஎல் பேங்க் வந்து 4 to 7.25 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 4 to 7.25 வரைக்கும் கொடுக்குறாங்க. இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து 4 to 7.0 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 4 to 7.0 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது டிசிபி பேங்க் 4 to 6.95 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்தது உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 4 to 6.50. என்னடா இவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்கான், இந்த பேங்க்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதே இல்லையே, அந்த பேங்க்ஸ்லாம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதை நம்பி வந்து நம்ம எப்படி எஃப்டி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இந்த பேங்க்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் வந்து முன்னாடி ஒரு ஃபைனான்சியல் செக்டர் ஆர்கனைசேஷனில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஆர்பிஐ வந்து அவங்களுக்கு வந்து பேங்க் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்பிஐலேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் எந்த ஒரு பேங்க்கில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அந்த மணி எஃப்டி அப் டு வந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் வந்து ஆர்பிஐயில் கொடுக்குறாங்க. அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ண பேங்க்கு திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் பெர் பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணம் வந்து அந்த பேங்க்கில் திவால் ஆயிடுச்சு, ஸோ பேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐ வந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் தராங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஐசிஜிசி, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கோஆப்ரேஷன். இது வந்து என்னென்னா, முன்னாடிலாம் ஒரு பேங்க்குக்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து 1 lakh வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து February 4, 2020 வந்து 5 lakhs வரைக்கும் அதோட இதை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கும் இந்த இன்சூரன்ஸ் இது வந்து உண்டான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து என்ன இருக்குன்னா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்கு, ஃபாரின் பேங்க் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குன்னு இருக்குது. நம்மளுக்கு இப்போ வந்து டவுட் என்னென்னா, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸ் அப்ரூவல் இருக்கா அப் டு 5 lakhs வரைக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு விசிபிலிட்டி ஆச்சு. பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பார்த்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, ஜெனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது, உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது. இந்த பேங்க்லாம் ஆர்பிஐ அப்ரூவ்டு தான். தேங்க்யூ.